இந்த ஒரு பக்கத்தால் உழைச்சி கடன்களை கட்டெல்லாம் போகலாம் வேண்டாம். அதுக்குள்ள பார்த்தா கடவுள் கொண்டு வந்து எங்களுக்கு நோயை கொடுக்குற மாதிரி அது மெனசெட்டை மூலிய மைண்ட் செட்டை குழப்பிடும். வரும் என்னன்னு சொல்லிச்சுன்னா 115 நிற்க வேண்டியது 120. கடவுள் ஒரு என்னன்னு சொல்றது சோதிக்கிறாரு நினைக்கிறதான் கொஞ்சம் கவலையாக கிடக்குது. ஆனால் என்ன இருந்தாலும் படிக்க யோசிக்கவும் கூட ஆண்டுவாங்க சம்பந்தமா ஈரல் சம்பந்தமா பார்த்துக்கிறாங்க. இது ஐயோ அந்த என்னன்னு சொல்றது அந்த என்ன அஞ்சியோகிராம் செய்யறதுக்கு அப்படியெல்லாம் கணக்கு கதைக்கு எனக்கு பயமாகவும் உடம்போடு நடுங்க அவளுக்கு நடக்குது. இப்படி என்ன அதுக்கு நடக்குது எல்லாம் காட்டி காட்டி சரி வராமல் கடைசியாக போக வேண்டியது வந்து அரசு ஹாஸ்பிட்டல். அப்போ நான் அதுக்கு தான் நாளை போகிறதாக இருக்கிறேன். பார்க்கலாம கிடக்குது ஒற்றை காட்டுதான் அப்படியே வந்து விழுகுதுமா. சரி, அனைவருக்கும் வணக்கம். நான் தான் சர்மி. இன்றைக்கு எங்கே நிற்கிறோம்னு சொல்லிச்சுன்னா எங்களோட வீட்டு தான். இன்றைக்கு என்ன காணொலி பார்க்க போகிறோம்னு சொல்லிச்சுன்னா, இப்போ உங்களுக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னே நான் சொல்லியிருப்பேன் பிளட் ரிப்போர்ட்டு வந்துட்டுது அது என்ன மாதிரி என்று சொல்லி. சம்டைமில் அந்த பட்டம் படாமல் தான் சொல்லியிருப்பேன். அந்த முடிவு இவருக்கு ரிப்போர்ட் என்ன மாதிரி வந்ததுன்றது சொல்லல. அதுதான் அன்றைக்கு ஒரு வீடியோவாக பதிவு செய்வோம்னு சொல்லி கட்டாயமாக நிறைய உறவுகள் எங்களை கோட் பண்ணி கதைச்சிருந்தவங்க, கமெண்ட் பண்ணியிருந்தவங்க, கூடி என்ன வேலைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, சும்மா பிளட் எடுத்து பாருங்க, ஏன்னா நெஞ்சு வருத்தம்ன்ற சும்மா இல்லை, அப்பாவுக்கு மீதி வருத்தம் இருந்தது தானே வேலைக்கு செக் பண்ணுங்கோ என்று சொல்லி நிறைய பேர் எங்களை கமெண்ட் பண்ணுறது, கோல் பண்ணி கதைச்சது அப்படி இருக்குது. நம்ம எல்லாம் நிறைய பேர் வேற நல்லா நேசிக்கணும் அந்தளவுக்கு நிறைய பேர் கொமெண்ட்டுகள் வந்திருந்தபடியாக அப்படியே ஒரு என்ன சொல்லுங்க ஒரு வேறில் அவ்வளோ தூரம் அன்பு மற்ற தொடர்ச்சியாக வீடியோ காணாமல் இருந்தால் டக்கான கோல் எடுப்பாங்க, எங்களோட கதைக்கிறவங்க கோல் எடுப்பாங்க. கடுத்து ஏன் என்ன பிரச்சனையோ சார்மி, ஏன் சுமன் வீடியோ போடல, மிஸ்டர் சுமன்லையும் பெரியல, மோனிகா சுமன்லையும் பெரியல, என்ன பிரச்சனையோ சார்மி. அப்போ நான் எல்லாமே சொன்னேன் இப்படி தான் பிரச்சனை. இப்போ இவர் வருத்தமாக கேட்கல, இவரும் வீடியோ எடுக்க இல்லாது, அதே மாதிரி வருத்தமாக இருந்து சில குழப்பங்கள் கேட்கல, எங்களாலையும் வீடியோ வந்து கவர் பண்ணி செய்ய இல்லாமல் போனது. அதால் சில டைமுகளில் நாங்கள் வீடியோ எடுக்கல. இதுதான் காரணம். மற்றது என்ன பிரச்சனை என்ன மாதிரி சொன்னால் முதல்ல எங்களோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாருனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, அது எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குமென்னு சொல்லி. இவருக்கு ஆரம்பத்தில் அந்த நெஞ்சு குத்தொண்டு வந்து கொண்டு இருந்தது, நெஞ்சு குத்தனை. அப்போ நான் நெஞ்சு நோன்னு சொல்லவே வெயிட்டை தூக்காத, நெஞ்சு நிறைய தூக்கி கொழுவ வேண்டாம். அந்த கிருஷ்ணாண்ட வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இவருக்கு நான் வேறு கிருஷ்ணா கிட்ட சொல்லி கொண்டிருக்கீங்க. நான் கிருஷ்ணாண்ட சொன்னேன், நான் இப்படி நிறைய இன்ஜின்களை தூக்கி கொடுக்குறேன், சொல்லலையும் கேட்க மாட்டேறான், ஏதோ தானே எல்லாம் செய்வேன்டா. ஆனால் வெயிட்டுகள் ஓவராக தூக்கினாலே அது நெஞ்சு வருத்தம் மெயினாக வேறு மெயினண்டா. அவ்வளோ வெயிட்டையும் நாங்கள் தூக்கிக்க முதல் போஸ்ட் பண்ண போகிறது புஷ் பண்ண போகிறது நெஞ்சனை நாங்கள் ஊண்டி மூச்சு எடுத்து தூக்கிக்க அந்த மூச்சு இழுத்து நாங்கள் அந்த தண்டப்புறங்களுக்கு வெயிட்டு உடனே எங்களுக்கு வேலை காட்ட போகிறது நெஞ்சு போகுது. ஏன்னா அப்போ அப்படி இருக்க நெஞ்சு வேறு இன்ஜின்கள் இழுக்கிறது, தூக்கி வைக்கிறது, அப்புறம் திருப்பி கொண்டு உள்ள வைக்கிறது அப்படி சொல்லி சில நேரம் பேசுகிறேன் நான் தானே. அது என்னன்னு சொல்கிறது, இப்போ நெஞ்சு வந்து இழுக்கிறதுன்ற விட இன்ஜின் வெயிட் தனியாக தாண்டு வேலை செய்கிறது. மற்ற இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணாது, இன்ஜின் 25 கோர்ஸ் 40 கோர்ஸ் இன்ஜினை கொண்டு வந்தால் ஒரு பிஸ்டன் கம்ப்ரெசர் கூட மெக்கானிக் ரீசியான் இருக்கிற விளங்கும். நம்ம கையால் இழுக்க அந்த நெஞ்சுக்கு நெஞ்சுக்கு வந்து நெஞ்சில் தைரியத்தை கொடுத்து நான் இழுக்கிறது. அப்போ அது பழகிட்டுது எனக்கு. ஆனால் அது செய்ய வேணுமே என்று நினச்சி ஒவ்வொன்றையும் செய்கிறேன் நான். அப்போ தான் எனக்கு தெரியும். முதலாக போய் ஒரு டாக்டர்கிட்ட மருந்து எடுத்து நான் எடுக்க அவர் கேட்ட கேள்வி தான், என்ன வேலை செய்கிறீங்கள்ன்னு கேட்க. நான் சொன்னேன் மெக்கானிக்கண்டா, என்ன மெக்கானிக் இப்படி தானுன்ற சொன்னார். கொஞ்சம் நாளைக்கு வேலையெல்லாம் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க வைப்பேன், ஓகே இந்த மருந்தை போடுங்கன்னு சொல்லி. அப்போ அந்த மருந்து அது எங்களோட தம்பி வீடியோ வந்து எடுத்துகிட்டு போனோம். வந்து வீடியோ அப்படியே வந்து பார்த்துருப்பீங்க. நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஹாஸ்பிட்டல் காட்டி அவர் செக் பண்ணாமல் நோமெல்லாம் அந்த நோவுகள் நெஞ்சு குத்து குறையும் இதை கொண்டு பாவிங்க, அதுக்கப்புறம் ரிப்போர்ட்டுக்கு அப்புறம் தான் எந்த மருந்தும் தரலாம்னு சொல்லி. ரிப்போர்ட்டுன்னு சொன்னால் நாலு இது செக் பண்ணணும்னு சொல்லி சொன்னவர். அப்போ எனக்கு இவர் தந்த மருந்து ஓகேயா இருக்குன்னு தானேன்னு சொல்லி போட்டு மற்றது உடலுக்கு பூசுறதுக்கும் ஒரு க்ரீம் தந்தவர். அதில் சொன்ன வித்தியாசம் தெரியல, எனக்கு தெரியல. அப்போ நான் வேறு டாக்டர்கிட்ட சாரி அதுக்கு பிறகு தான் மெடிக்கல் எடுக்க போகணும். தனக்கு குத்துது நோவுது, அப்போ நான் இந்த மருந்துக்கும் வித்தியாசம் தெரியல, அது வேறு வருத்தமாக தான் இருக்கலாம். நீங்கள் சொன்ன மாதிரி டாக்டர் சொன்ன மாதிரி அறிகுறியா இல்லை, எனக்கு 7 நாள் நித்திரையும் பெறாமல் இருந்தது, நித்திரையும் இல்லாமல். அப்போ நான் சொல்லியிருந்தேன் முதல்ல டாக்டர்கிட்ட சொன்ன மாதிரி நீங்கள் போய் பிளட்டை கொடுத்து அதில் செக்அப் ரிப்போர்ட் எடுத்துக்கொண்டு வந்தால் தான் ரெண்டாலும் அடுத்த கட்டம் டாக்டர் என்னன்னு சொன்னால் முதல்ல பிளட்டில் தான் எல்லாமே பார்க்குறது மெயினாக.
அப்போ மெயினாக பார்க்குற விஷயத்த நாங்கள் செய்யாமல் ஐயோ எனக்கு நோகும் எனக்கு பயம் எனக்கு தலை சுத்துமனுமென்று சொல்லி இப்போ வருத்தம் வந்தால் இல்லாத விஷயத்துக்கு நாங்கள் இறங்கி தான் போகணும். என்ன இன்றைக்கு எவ்வளோ பெரிய பாரதூரமான ஆப்ரேஷனாக இருக்கட்டும் என்ன மாதிரி இருந்தாலும் வருத்தம் வந்தோன்னா பயப்படுறவை கூட அந்த விஷயத்தில் உயிரண்டைக்கு யோசிக்கல ஐயோ எங்களோட உயிர் இப்படியாமே எங்களுக்கு இப்படி வருத்தம்னு யோசிக்க இதெல்லாம் சின்ன பிரச்சனை இதில் எல்லாம் குத்துறதெல்லாம் நாங்களும் அப்படித்தான் சின்ன வயசு. நான் வீட்டை போக உனக்கு என்ன செய்யுது அப்பா கிட்ட என்ன செய்யுதுன்ற எனக்கும் இப்படித்தான் ஆரம்பிச்சது. முதல் இவருக்கு அல்சர் தான் ஆரம்பிச்சது என்ன ஸ்டார்டில். அதே மாதிரி தான் மாமாவுக்கும் அல்சர் தான் முதல்ல ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் மாமா என்ன சொன்னவர் உங்களுக்கு இப்படிதான் நடக்குது கலைக்குதோண்ட அங்கே அப்ப நீ ஓகே எந்த பாவம் கிணக்க கதைகள் என்னையும் பெருட்டுற மாதிரி அவன் பெம்பலாகும். ஆனால் நான் பெருலையில் இந்த குத்தி இழுக்கிறன்றது தான் பயமாக கிடச்சி அம்மா கத்தி கொண்டு வந்தா அப்போ மெடிக்கல் இடன்ட்டு. அப்போ மெடிக்கலுக்கு எனக்கு 4 இது கழுதிட்டுருக்கேன். அது வந்து லிவர் கிட்னி மற்றது பிளட்டில் கொலஸ்ட்ரால் சுகர் எல்லாமே கொண்டு பார்க்குறதுக்கு அவர் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு என் ஃபோன் நம்பர் நான் எடுக்க போயிட்டேன். சொன்னார் ஃபோன் நம்பர் தாங்க நெஞ்சு குத்து நோக்குன்றீங்க அப்படி சிக்கல்ண்டா உடனே நான் பிளட் பார்த்துட்டு அடிக்கிறேன்ட்டு அவர் கோல் அடிக்கலை. அவர் எடுக்க அடுத்த நாள் விடிய போக சொல்லியிருந்தார். அப்போ கொஞ்சம் சிக்கல் தான் நீங்கள் நல்ல ஒரு டாக்டராக பாருங்க கொண்டு என்ன நான் சொன்னதான் ஏதாவது கோல் வந்துடுன்னு நீங்கள் நினைக்க வேண்டியது ஏதோ ஒரு சிக்கல்ன்னு சொல்லி. ஆனால் அவர் அப்படி வந்து கோல் அடிக்கல. வேறு அடுத்த நாள் தான் போய் ரிப்போர்ட் எடுக்க சொன்னேன். கொஞ்சம் சிக்கலாக இருக்குது நீங்கள் டாக்டரை போய் சந்திங்கன்னு சொல்லி இதுதான் இவருடைய ரிப்போர்ட்டு பண்ணுவாங்க. இந்த ரிப்போர்ட்டு தான் இவருக்கு வந்தது. இங்கே பாருங்க 3 துண்டு கொடுத்துருக்குறாங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன பார்ப்போம் இதில் கொலஸ்ட்ரால் பார்த்துருக்குறாங்க. இங்கே பாருங்க தெரியுதோ தெரியல எனக்கு கண்டால் நாங்கள் இது தம்முனையில் ஆட் பண்ணி விடுறோம். என்ன இதை பாருங்கள் இதில் கொலஸ்ட்ரால் பார்த்துருக்குறாங்க. கொலஸ்ட்ரால் 283 நிற்குது. கொலஸ்ட்ரால் நார்மலாக 200 உள்ளே நிற்கணும். 283 கூட நிற்கிது. அதே மாதிரி கீழையும் ஏதோ பார்த்துருக்காங்க. இதுதான் அந்த பேட் கொலஸ்ட்ரால்னு சொல்கிறேன். 158 நார்மலாக 80க்குள்ளே இருக்கணும். 80-90க்குள்ளே இருக்கணும். இந்த 158 பேட் கொலஸ்ட்ராலும் கூட. இது ரெண்டும் என்னென்னு எனக்கு விளங்கையில். இதுக்கும் அந்த மேக்சிமம் 170க்குள்ளே நிற்கணுமா 384 நிற்கிது. இதுவும் கூட தான் நிற்கிது. அதே மாதிரி இது 35 நிற்கணும். இது 48 நிற்கிது. இந்த அளவு போட்டுங்க இத்தனை மேக்சிமம் இருக்கணுமன்றதை. அதே மாதிரி இங்கே வேறு பேட் கொலஸ்ட்ரால் 35 அப்படி தான் இருக்கணும் போலுடாக்கா. இது 158 இருக்குது. இதோட விளக்கங்கள் எனக்கு டாக்டருக்கு தான் அதோட விளக்கங்கள் காட்டினாங்க தானே. அப்போ இது அப்படி இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த இவற்றை கிட்னி சம்மந்தமாக ஈரல் சம்மந்தமாக பார்த்துருக்குறாங்க. இதுன்ற விளக்கமும் எனக்கு உண்மையில் சத்தியமாக இதுவும் எனக்கு தெரியல. ஆனால் இதுவும் அவங்க பார்த்துட்டு சொல்கிறாங்க இது நோமல்ன்னு சொல்லி. உண்மையில் கிட்னி ஈரல் பிரச்சனைகள் நோமல்ன்னு சொல்லி அதால் நிம்மதி அதுதான் மெயின் பிரச்சனை. அப்போ அதே மாதிரி சுகர் பார்த்துருக்குறாங்க. சுகரும் என்னன்னு சொல்லிச்சுன்னா 115 நிற்க வேண்டியது 125 10 கூட இருக்குது. அப்போ இது இப்போ சுகருக்கு ஆரம்பம் அந்த மாதிரி நம்மளாம் சாப்பாடை கண்ட்ரோல் படுத்திட்டோம்னு சொன்னால் சுகர் இல்லாமல் போயிடுமா. இது சுகரை தான் அவர் சொன்னேன். சுகர் மற்றும் கொலஸ்ட்ரால் கணக்கு சாப்பாடு செய்ய சாப்பிடாதீங்க டாக்டருங்கன்றது வேலை செய்ய வேணும். இப்போ 2ஆம் தரம் டாக்டர் சொல்லியிருந்தார் வேலை செய்ய வேண்டாம்னு சொல்லி. அப்போ எனக்கு அதே பெரிய ஒரு நெஞ்சடியாக போயிட்டுது. வேலை செய்ய வேண்டாம்னு சொன்னால் என்ன செய்கிறேன் இந்த வருஷம் காத்து கொண்டு இருந்தால் ஆனால் எனக்கு ஏற்ற மாதிரி அங்கால தொழில் இல்லாமல் போயிட்டுது. இப்போ மண்ணெண்ணெய் பிரச்சனைகளால் ரெண்டாலும் எனக்கு இந்த அப்படி இருக்குது. கொலஸ்ட்ரால் சுகர் எல்லாம் அப்படி இருக்குது. இதுண்ட இப்போ நிறைய பேர் அப்படி இது சம்மந்தமாக கொலஸ்ட்ரால் சுகரால் நீங்கள் எத்தனை பேரோ அனுபவிச்சு கொண்டிருப்பீங்களே நான் இந்த வருத்தத்தால் இதுன்ற அனுபவங்கள் உங்களுக்கு தான் தெரியும். இது என்றால் என்ன மாதிரி நாங்கள் சொல்ல வேற விளங்கி கொள்ளாரா டாக்டரும் சொல்ல வேறா. ஆனால் பெருசளவில் அந்த அனுபவம்ன்றது இல்லை. அப்போ அனுபவப்பட்ட ஆளுக்கு தான் அதோட வேலை தெரியும். என்ன மற்றது வயசு கேட்டவர் வயசு கேட்க சொன்னார். ஓகே பிரச்சனை இல்லை. பெரிய அளவில் குளிசை பாவிக்காட்டில் நார்மலாக குளிசை தந்தவர் சாப்பாடை கண்ட்ரோல் பண்ண சொல்லி உருளைக்கிழங்குகள் பிரியாணி பிரெட் ரைஸ் கொத்து ரைஸ்கள் கடையில் சாப்பிடாதீங்க. அப்போ நாங்கள் சாப்பிட்றதில்ல கடையில். உண்மையிலேயே நீங்கள் இப்போத்தைய சாப்பாடுகளால் தான் முக்கியமான வருத்தம். அதனடியால் நீங்கள் நான்லாம் நினைக்கிறேன். எனக்கு அம்மா போகும்பொழுது சொல்லிவிட்ட வசனம் இதுதான் உனக்கெல்லாம் கொலஸ்ட்ரால் வேற ஆடாண்டு என்ன நீ அப்படி வேலை செய்கிற நீ தானே மெயினாக இதுன்னு சொன்னேன் யோசனையாலையும் மெயினாக வருமாமன்னு சொல்லி. இப்போ உங்களோட அம்மாவெல்லாம் மேலே இது சாப்பிட்றது இல்லைன்னு மீன் இறைச்சியல் டாக்டர் கேட்டவர் என்ன நீ அதுக்கு பயந்து யோசிக்கிறீன்றது நெஞ்சுக்கு நோவுண்டு அப்படி நான் இல்லை எத்தனை நாளாகன்னு சொல்ல ரொம்ப 10 நாளாக இருக்குன்னு சொல்ல
ஒன்றும் யோசிக்காத வயசு சின்னந்தானே 40 வயசுக்கு மேற்பட்ட ஆட்களாக இருந்தாலும் கண்டிப்பாக அது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமா போகும். பிறகு சுகர் வருமா இருந்தா மாறாது. இது நோமலா ஒரு 10 வீதம் தான் காட்டுது. அதை நாங்க சாப்பாடை கண்ட்ரோல் படுத்திட்டோம்னு சொன்னா அது நோமலுக்கு போயிடும். அப்படியே சுகர்ன்றது வராது. அதே நாங்க மெயின்டைன் பண்ணணும். திருப்பியும் நாங்கள் அதை நோமல் ஆகிட்டோம் மெயின்டைன் பண்ணாம விட்டோம்னு சொன்னா கட்டாயம் சுகரை கொண்டு வேலை தான் செய்ய வேண்டாம்னு சொன்னார். கொஞ்சம் உடம்புக்கு வீட்டில் கொஞ்சம் பயிற்சியோ ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துக்கொண்டு வீட்டில் கொஞ்சம் பயிற்சிகள் ஏதாச்சும் நெஞ்சுக்கு கொஞ்சம் என்ன சொல்கிறது ஹிப்ஸில் அடிக்கிற மாதிரி அப்படியே செஞ்சு கொண்டு வீட்டில் இருந்தீங்கன்னு சொன்னால் நார்மலாக நெஞ்சு பகுதியிலே வந்து நிறைய இதுகள் இருக்காமல் அது எல்லாம் கொஞ்சம் அதுவும் கொஞ்சம் பலமாகும். பெரிய அளவில் பயப்பட தேவையில்லை. வயசு கொஞ்சம் தானே அதனடியால் நீங்கள் பயப்பட தேவையில்லைன்னு சொன்னார். அப்போ அந்த ஒரு வயசு கொஞ்சம் வேண்டாலும் வலியை தாங்கிறதுக்கு எனக்கு என்னென்னு சொல்கிறது, இப்போ நான் மெடிக்கல் எடுக்க போக முன்னமே எனக்கு நெஞ்சு குத்தி அடைக்கிற மாதிரி எல்லாம் கலைக்க வளர்க்கிட்டு ரோட்டில் இல்லை ஒன்று என்ன சொல்லுங்க. இவர் இப்போ அப்பாவுக்கு உண்மையிலே எங்களோட அப்பாவுக்கு கடைசி லிமிட்டில் தான் அவங்களுக்கு இந்த பிரச்சனை அவங்களுக்கு என்ன காட்டில் இது அடைப்பு இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சது. ஆனால் ஆரம்பத்தில் அறிகுறி மாமாவுக்கு எதுவுமே காட்டையில். ஆனால் கடைசி கட்டத்தில் தான் அது 99% நகருக்கு அப்படி தெரிஞ்சு. அப்போ அப்படி இருக்க இவரும் என்னென்னா மாமாட்ட போய் கேட்குறது, வெளியில் யார்கிட்ட படியலர்கிட்ட கதைக்கிறாட்டே இப்படி செய்கிறா அப்படி செய்கிறா. இது என்னன்னு சொல்லி சொல்கிறேன் உங்களுக்கு என்ன சொன்னவங்க படிக்கிறது நீங்க கதை கேட்கல. புது பரம்பரை பரம்பரை அப்பாக்கு இருந்தா பிள்ளைக்கும் பெருமா சில வழியில அப்படியும் இருக்கும். அந்த அடைப்புகள் உதவியல அப்படி இப்படின்னு பயமுறுத்தி போட்டு நம்ம விவரம் வந்துருந்தோம். அப்ப இப்படி எல்லாம் நான் சொன்னேன். சில நேரம் சம்டைம் எனக்கு தெரியும் பேருக்கு கூடுதலா எண்ணெய் சாப்பாடு விரும்பி சாப்பிட்றது கூட. உண்மையில வீட்டுல சமைக்கல இந்த உப்பு புளி எண்ணெய் எல்லாம் நல்லா நிற்கணும். நான் பேசுறேன் நான். ஆனால் நான் எல்லாம் உண்மையில குறைச்சி தான் சாப்பிட்றேன். இன்றைக்கு உடம்பாக இருந்தாலும் நான் எல்லாமே லிமிட்டாக தான் எண்ணெய் அதுகளெல்லாம் குறைவு. அதே மாதிரி எல்லாமே அதை பார்த்து தான்றேன். ஏன்னா அடிக்கடி நான் செக் பண்ண கொண்டு போகிறேன்னா எப்போவுமே லிமிட்டாக இருக்கணும். எங்களோட அப்பாவுக்கும் சுகர் வருத்தம் இருக்குது, நாளைக்கு எங்களுக்கு வந்துடக்கூடாது அந்த அளவுக்கு தான் லிமிட்டாக இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் தான் இவருக்கும் கொடுக்குறான். என்ன இரவில் சாப்பிட்றது லேட்டாக சாப்பிட்றது உண்டு. அதே மாதிரி பொரிச்ச கறி இருக்கணும் இரவில். கத்தரிக்காய் பொரிச்சு இல்லையாண்டு சொன்னால் வெண்டிக்காய் பொரிச்சு குழம்பு அப்படித்தான் சாப்பிடுவேன். இல்லையாண்டா இதை மதிய கறி இப்போ மதிய கறியை கொடுக்க சாப்பிட்றேன். தெரியுமா வருத்தம் வந்தா அப்புறம் இதே நான் முன்ன மதிய கறியை கொடுத்தா வாக்கி எடுக்கிறது இல்லை. அப்போ அதெல்லாம் நான் முதலே சொல்கிறேன். நான் மதிய கறியில் பெருசாக சேர்க்க மாட்டோம். என்ன கொஞ்சம் குரக்கன் புட்டு கவுப்பி கடலை பச்சை தண்ணியில் அவிச்சு போட்டு கருவாடுது அது கொஞ்சம் உப்பு போட்டுட்டு என்னடா தாளிச்சு எண்ணெய் சேர்க்க கூடாண்டாக்க நான் என்ன செய்யறது. அப்போ அதை கொடுக்க அதை 2 முண்டை சாப்பிட்டுட்டு அப்படியே வச்சுட்டு எழும்புறேன். அப்போ ஒன்றும் செய்யலாம். டாக்டர் வேலை செய்ய களைச்சி போடுறாண்டு ஒரு இல்லை கலை உண்மையாக சொல்கிறேன். கலையாக்கிறது நான் என்ன வேலையும் செய்யலாம் நெஞ்சினோம். இந்த சின்ன வயசுலயே வருத்தமண்டு வந்துட்டாங்கட எதிர்காலம் இதால நான் யோசிச்சு மந்தியில நின்ற நான் மந்திய போன் ஷாப்ல நிற்கிறது அளவு நெஞ்சு கொடுத்து பக்கத்தில் கடையில் விட்டு சுடுதண்ணி வாங்கி குடிக்கட்டும் இப்போ இங்கே வேற பண்ணு ஃபுல்லாக யோசிச்சேன். ஐயோ நானும் இல்லையண்டா வீட்டு என்ன செய்கிறது. இப்போ மோட்டர் சைக்கிளுக்கு பெட்ரோல் இல்லை உண்டு. உண்மையிலே இதை நான் யோசிச்சேன். அப்போ இன்னும் கடவுளை என்ன செய்கிறது. இப்போ தனியாக இருந்து நீ பெட்ரோலுக்கு போய் நிற்கிறது புள்ளியில பார்க்குறது உண்டு. அதோ ஃபுல்லாகவே என்ன சொல்லுங்க. அவன் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் நின்றாலும் ஆம்பளையா இருந்து நான் அந்த குடும்பத்தை கொண்டு இழுத்திருப்பேன். என்னன்னு சொன்னா எனக்கு நீங்க யோசிச்சிருப்பீங்க செய்திருப்பேன். நான் நோமண்டு தானே சொன்னேன். நான் அதை பார்ப்பேன் நீங்க போயிட்டு வாங்க. இப்ப இவர் ஓட்டமா போனா கூட ஒரு 5-6 நாள் நின்றா கூட நான் வீட்டு இதுகளை சமாளிச்சு நின்றாலும் 5-6 நாள் நின்றா சரி அங்கிருந்து காசுல நான் அனுப்பி ஏதோ ஒரு விதத்துல நான் சமாளிச்சிருப்பேன். அதுக்காக உங்களுக்கு வருத்தம் நீங்க நின்றா தானே இல்லாம அந்த நிலைமை இல்ல. பெட்ரோல் பிரச்சனை பெட்ரோல் பிரச்சனை இருக்குல்ல மெயினா புள்ளியிலே 90 கோணமாண்டாக்க நீ இப்போ பெட்ரோலுக்கு நின்றா 2 மணித்தேலம் ஆகும். விடிய வேலையை போய் நின்றா ஸ்கூலுக்கு கொண்டு யாரை போடுற அன்றைக்கு எத்தனை மணி ஆகும். நான் என்ன செய்திருப்பேன் சொல்லி சொன்னா நான் மூளையை தான் யோசிச்சிருப்பேன். பள்ளிக்கூட டைம்ல போயிருக்க மாட்டேன். ஒரு சனிக்கிழமை போய் டியூஷனுக்கு கொண்டு விட்டுட்டு போய் லீவ்ல கிரவுண்ட். ஆனா எனக்கு இப்படி நான் நினைக்கிறேன் இல்ல. நான் ஃபுல்லாவே குடும்பமா நேசிக்கிறபடியால எனக்கு அதை நினைச்சு கொஞ்சம் டைமை கவர் பண்ணணுன்றா எனக்கு ஒரு கிழமைக்கு ஒருக்கா பெட்ரோல் அடிச்சிருந்தா ஒரு கிழமைக்கு வச்சு சமாளிப்பேன். அப்ப நான் இவர்கிட்ட சொன்னாங்க சரி மந்தியில கொண்ட காட்டணுமானா இந்த ரிப்போர்ட்டை கொண்ட காட்டுங்க ஊர்ல மறைச்சாலும் கண்டிப்பா பாட்டில மறைப்பாங்க நினைச்சுதான் நான் அடுத்த நாள் போட்ட பாடுகள் இந்த பெட்ரோல் அடிச்சு வீட்டுக்கு சேர்த்து வச்சு கொஞ்சம் இதை வச்சா சாரமி வச்சலாம் எனக்கு ஹாஸ்பிட்டலில் மறைச்சா கூடி என்ன கண்டிப்பாக வந்து பார்க்குற ஒரு உதவியாக இருக்கும். இந்த காலத்தில் யார்கிட்ட தருவாங்களோ
ஒரு லிட்டர் பெட்ரோல் தருவாங்களோ ஹாஸ்பிட்டல்னு சொன்னாலும் கூட தர மாட்டாங்களே என்ன ஏன்டா நீங்க அந்த அளவு இப்ப வந்த மேலே அது எல்லாத்தையும் யோசிக்க தேவையில்லை. மற்றது உங்களுக்கு நார்மலாவே தெரியும். நான் ஆம்பளையாவும் இருந்து இந்த குடும்பத்தை ஓரளவுக்கு கொண்டு இழுப்பேன் என்று நார்மலா தெரியுமா இல்லையா உங்களுக்கு? அது சரி இல்லைன்னு கொண்டு சொல்லி போவேன். நீங்க அதுகளை பற்றி யோசிக்க தேவையில்லை. நான் நார்மலாகவே என்ன சொல்லுங்க எல்லாமே சமாளிப்பேன். உண்மையில நான் சமாளிப்பேன். பிள்ளைகள் இதுகளை எல்லாம் சமாளிப்பேன். வேறு இல்லாத டைமுகள்லையும் கூட எங்கேயும் தூரமாக போனால் கூட நான் சமாளித்து கொள்கிறேன். அதே மாதிரி அந்த டைமில் அதுக்காக ஐயோ நீங்கள் வார்டில் போய் நிற்க வேண்டாம், நீங்கள் இதுகளை எல்லாத்தையும் செய்து தந்துட்டு போகும்போது நான் என்றைக்குமே அப்படி கேட்க மாட்டேன். சரி எனக்கு செய்ய வேண்டிய கடமை ஒன்று இருக்கு. யோசிக்கிறேன் நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன், நான் இந்த வேலை இப்படி ரிப்போர்ட் பார்த்தோன்னே எனக்கே யோசனையாக இருக்குது. நீங்கள் இதை பற்றி யோசிக்காம தேவையில்லாம விஷயங்களை யோசிக்கிறீங்க. ஃபுல்லாக குடும்பத்துக்கிட்ட அர்ப்பணம் செய்தபடியால் அப்படி தான் போயிட்டுது. அதனடியால் தான் உண்மையிலேயே அன்றைய தினம் பெட்ரோல் இல்லை அதுக்கன்று சொல்லி இந்த ஃபுல்லாக வெளியே போய் டேங்காக அடிக்க வேணும். ஏன்டா ஹாஸ்பிட்டலுக்கு போக முன்னமே போயிட்டு அப்புறம் மறைச்சி கிழிச்சா கதை சரி என்றது இப்போ ஈஸியாக சொல்லலாம். ஆனால் அடுத்த நாள் நீங்கள் நான் உங்களை சொல்லி போட்டு உங்க ஹாஸ்பிட்டலுக்கு சொல்லிட்டு ஆனால் விடிய வெள்ளனே நான் உங்களுக்கு எழுப்பையில நானே போய் லைன்ல நின்று நான் தெரியும் அதெல்லாம் யோசிச்சேன். உங்களுக்கு என் கஷ்டம் வருத்தமா இருக்குது, கஷ்டத்தை கொடுக்க கூடாது. அப்புறம் டாக்டர் சச்சி தவறி இதுகளை பற்றி யோசிச்சுட்டு திருப்பி கொலஸ்ட்ரால் சுகர் கூடினா இருக்கு கஷ்டம். எனக்கு நான் யோசிச்சுதான் இருந்தேன். நான் என்ன அந்த முதல் நாள் சண்டையில் கொஞ்சம் நெருக்கமான குறைவான நாளே இப்படி நாள் கூட கூட இப்படி ஆகும் என்றதுக்காகத்தான் நான் மெயினாக அந்த ஓடி திரிகிறதுக்கு இப்போ ஆக்கள்கிட்ட உதவி இல்லாட்டில் கூட உண்மையில எங்களுக்கு மற்ற சதுர உதவிகள் குறைவு தான். ஆனால் எங்கட குடும்பத்தில் இப்போ இவர் அந்த சட்டமிகம் ஒரு இடத்துக்கு போகிறார், ஒரு ஹாஸ்பிட்டலில் நிற்கணும் வேண்டாம், அந்தளவுக்கு சமாளித்து கொண்டு போகிற அளவுக்கு என்னுடைய ஓரளவுக்கு டேலண்ட் இருக்குது. நான் கொண்டு போவேன். அந்தளவுக்கு யோசிக்காதீங்க தயவு செய்து. இதுகளை வீட்டு விஷயங்களை யோசிச்சு இப்போ டென்ஷன் ஆகி புறாவு என்ன சொல்லுங்க டென்ஷன் ஆகினா உண்மையில யோசனையாலையும் கொலஸ்ட்ரால் வரும். அது தெரியுமா உங்களுக்கு? சுகர் எல்லாம் யோசனையாலையும் வரும். அப்போ கூடுதலாக இங்கே கேட்கல கூடுதலாக பாருங்க சில நேரங்களில் இப்போ கடனுங்களாக இருக்கட்டுக்கும் வேலைகள் அதுகள்டா யோசனை கூட யோசிச்சு கொண்டே இருப்பேன். அப்போ நான் கேட்டேன் நைட்டு அவ்வளோ நித்திரை இல்லையாண்டா யோசனை தான் கூட போலடா கண்டு. ஆனால் அது இந்த அறிவுரை என்னென்னு சொன்னால் நெஞ்சு வருத்தமாக இருந்துச்சு, அதே மாதிரி நித்திரை பிரச்சனை இருந்துச்சு, அது கொலஸ்ட்ரால் கூட இருந்தபடியே தான் இந்த பிரச்சனைகள் இதாண்டி கொண்டு இருந்துச்சு. என்ன மெயினாக ஃபுல்லாகவே நினைச்சது இதைத்தான் நினைச்சேன். நான் ஹாஸ்பிட்டலில் பார்த்து நிறைய பிரச்சனை வந்தாலும் கொண்டு தான் அந்த சரியா அதே மாதிரி வீடியோ இங்கே பின்னுக்கு இருக்குது. நான் அதை இணைச்சி விடுறேன், அதை பாருங்க. என்னோட அந்தண்டு பட்ட பாடுகள் அதிகம் என்றால் குடும்பத்தில் வேற கேட்டவியல் என்னட்ட பெட்ரோலை சும்மா எனக்கு எங்கே இருக்கு அம்மான மூளையாவே இருந்தா முதல் ஒருக்கா பெட்ரோல் அடிச்சு கொண்டு உங்களோட மோட்டர் சைக்கிள் வருது, புறாவு அக்காடபடி என்ற கொண்டு அந்த மோட்டர் சைக்கிள் விடு. அப்போ உங்களுக்கு சும்மா இந்த மோட்டர் சைக்கிளுக்கு என்னோட பெட்ரோல் வந்ததா? இப்போ இப்படி யோசிச்சிருக்கலாம் சில நேரங்கள்ல. இப்படி அடிச்சு நான் நினைக்கிறேன் சேர்த்து வைக்கணும் சேர்த்து வச்சதெல்லாம் முடிஞ்சது. கேட்டது என்ன அக்கான மகன் பெட்ரோலுக்கும் விட்டாச்சு, உங்களோடக்கும் விட்டாச்சு, அப்ப சுமந்த பைக்குக்கு இல்லையோ? அப்ப இதை விட என்ன என்டேக்கு அடிச்சு போட்டு உங்களோட எங்க இவ்வளவு அடிச்சிருக்கலாம் தானே, இது தேவையில்லா வேஸ்ட்ன்ற மாதிரி. ஆனால் நாங்கள் என்ன செய்யணும்னா நான் அதில் விளக்கம் கொடுத்துறேன்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கு சொன்னேன் நான் அக்கா என்டையில் கொஞ்சம் லிட்டர் குறைவு சின்ன டேங்குன்றபடியே டேங்கு பெருசுன்றபடியாக கூட அடிக்கலாம், அதால தான் மாற்றி கொடுத்தேன் நான். இப்போ நினைச்சேன் தெரியுமா போய் நிற்கணும் ஆக்கள் கூட வேக் வந்தது பெட்ரோல் குறைஞ்சிட்டுது போய் நிற்கட்டோன்னு நினைச்சேன் இதே சாப்பாடு செய்யணும்னு விட்டு வந்துட்டேன். சரி அப்போ நாங்கள் அந்த பின் இதை நினைச்சிட்டு ரெண்டே தினம் நான் பட்ட பாடுகள் நான் போய் ஹாஸ்பிட்டலில் இருந்தாலுமோ பயந்தாலும்னு சொல்லி உண்மையாக என் சொல்கிற அப்படின்றத நான் இப்படி நினைக்கிறதே இல்லை. நான் அவ்வளோ தூரம் நேசிக்கிறபடியால் நேசிக்கிறத விட முதல்ல என்ன சொல்லுங்க நேசிக்கிறது ஓகே. ஆனால் இப்போ என்ன நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன் அதை கூட நான் சமாளிப்பேன்னு சொன்னேன். அது சரி அது சொல்கிறது தான். நான் அப்படி நினைக்கல. என்னன்னு சொல்கிறது மேலே நினைக்கல. அங்கே இருந்து போன இடத்த கேட்டாலும் சொல்லுவேன் நீங்கள் நான் எல்லாம் சமாளித்து கொடுத்துருக்கேன். சரி அது தெரியுமா நான் அதை அப்படி நினைக்கல. பிறகு நான் உங்களுக்கு பிறகு என்ன சொல்லுங்க வீட்டில் ஐயோ அது வாங்கணும் இது வாங்க நீங்கள் இல்லையண்டா எனக்கு என்ன கஷ்டம் அப்படி என்று சொன்னேன்டா நீங்கள் வாழ்க்கையில் ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டீங்க. தெரியும். அப்போ அதான் எனக்கு தெரியும் தான் எங்களோட வீட்டு இல்லாமல். அப்போ அதனாடியே தான் அந்த யோசிச்சு இதை செய்ய வேணும்னு சொல்லி அந்த வீடியோ நினச்சி விடுறேன் பார்த்துக்கொள்ளுங்க. இப்போவும் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா பிறகு கூட இவர்கிட்ட விட்டு வாங்கியிருக்கலாம்.
ஆனால் நான் சொல்லல என்னென்னு சொல்லி சொன்னால் வருத்தமும் அப்போ இதில் இங்கே மட்டையும் அன்று அப்புறம் இனிமே போய் உறவுக்கு முடுறதோ ரெண்டும் யோசிச்சுட்டு நான் ரெண்டு அப்படி பெட்ரோல் சொல்லி கேஸை விசாரித்து கொண்டு வந்துட்டு நானே போய் வாங்கிட்டு வந்துட்டேன். அப்படி இங்கே என்னென்னு சொன்னால் வருத்த டைமில் சும்மா டைமில் போய் அது செய்யுங்க இது செய்யுங்கன்னு இல்லை, வருத்த நேரங்கள்லேயும் கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது. ஆனால் ஒரு மனுஷர்களுக்கு சரி இப்போ வீட்டில் இருந்து உண்மையிலேயே ரெஸ்ட் எடுத்துட்டுருக்கிறேன். நான் அந்தப்பட்ட பாடலை நினச்சிக்கிறேன் பாருங்க. ஓகே சரி, நான் வந்து என்னோட ரிப்போர்ட் வந்து பார்த்துருப்பீங்க. அந்த ரிப்போர்ட் பார்த்துருப்பீங்க. நான் உண்மையிலேயே வந்து ரிப்போர்ட் இது சாதாரணமாக இருக்கு இன்னும் தெரியாது. இது எனக்கு முதல் தடவையாக வந்திருக்கிறபடியால் இப்போ எனக்கு வந்து நெஞ்சு குத்து வேதனை அதிகமாக இருந்தது. நேற்று ஃபோன் ஷாப் கடையில் போய் நின்று நான் நெஞ்சுக்க குத்தி எனக்கு வேர்க்கவல் கிடுச்சு. வேர்க்கவல் கிட்ட உடனேயுமே அப்போ நானும் கண்ணனு தான் போனாங்க. இப்போ பக்கத்து கடையில் சுடுதண்ணி வாங்கி குடிக்கொட்ட ஒன்று மாதிரி கிடந்துச்சுது, அடைக்கிற மாதிரிலாம் கிடந்துச்சு. அப்போ என்ன கலைக்கவல் கிட்டுச்சு அதில் நின்று அப்படிலாம் திரும்ப வீட்டை வேற போடுற மாதிரி இருந்துச்சு. அப்போ அப்பயே யோசிச்சு கொண்டு வந்தேன். அப்போ அப்பா அவங்க கொள்ளுனிக்காக அப்போ நாளை மந்தியில் என் அப்பாவுக்கு நடந்த சம்பவத்துக்கு அப்பா வந்து கடைசியாக மந்தியைக்கு தான் போனது. இங்கே எல்லாம் காட்டி சரி வராமல் கடைசியாக போக வேண்டியது வந்து அரசு ஹாஸ்பிட்டல். அப்போ நான் அதுக்கு தான் நாளை போகிறதாக இருக்கிறேன். அப்போ அதனடியால் பார்த்து நாங்கள் போனால் வார்டில் மறைச்சிடுவாங்க. ரெண்டா நினைக்கிறேன் தெரியலை, வார்டில் மறைச்சிடுவாங்கள்ண்டு. வார்டில் மறைச்சா உண்மையிலே சர்மி மிஞ்சுன்னு சொன்னால் முடிச்சுக்க பெட்ரோல் முடிஞ்சுன்னு சொன்னால் குடும்பத்தை வீட்டை பார்க்குறதோ பிள்ளைகளை பார்க்குறதோ வார ஆக்கள் ஓடுறதுல பார்க்குறதோன்னு தான் பெட்ரோலை அடித்து கொடுத்துட்டு போனாலும் ஒரு சப்போர்ட்டாக இருக்குமென்று சொல்லித்தான். அதுக்காக தான் நேற்றைய தினம் வந்து புல் ஓட்டம், அதாச்சும் வந்து கேனிக்கு எல்லாம் பெட்ரோல் நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு போனால் 3 தினம் ஆஸ்பத்திரிக்கும் ஓடணும் இல்லை, ஆஸ்பத்திரிக்கும் ஓடணும். அப்போ அதனடியால் தான் நான் பெட்ரோலை கேட்டால் கொடுக்க மாட்டாங்க, எவருமே கொடுக்க மாட்டாங்க, சொல்லுவாங்க கதைக்கலாம். ஏன்னா அந்த போய் நிற்கிற பாடுகளை நேற்றையான் வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க. அப்போ நீங்கள் கேட்கவும் மனம் பெறாது. அப்போ அதனடியால் ஒன்றுமே செய்யலாது. நிறைய தேவைகள் இருக்குது. நான் பிள்ளைகளை திறக்கணும், போகணும், அப்புறம் ஏஜி பாட்டில் மறைச்சி கிழிச்சா என்கிட்ட வரணுமன்ற சூழ்நிலைக்காகத்தான் நான் இப்போ நாங்கள் இதை எடுத்து வச்சுக்கோம். சரியா தற்சமயம் யாராவது அவசரத்துக்கு கேட்டால் என்ன செய்வோம்? கேட்டால் கொடுத்துருவேன், அதான் பிரச்சனை. மேலே கொடுத்துருவேன் இந்த மனசை தான். அப்போ ஒன்றுமே செய்யலை. அதுக்காக தான் நான் இங்கேயே எடுத்து வச்சு நான் என்றால் எங்களுக்கு சூழ்நிலைக்கு வேணும், ஆனாலும் இருந்தால் நான் தூக்கி கொடுத்துருவேன். அப்படி கொத்துறாள். சரி பார்ப்போம். அப்போ அதன் தான் பார்த்துருப்பீங்க. இதுதான் ஃபுல்லாகவே நினைச்சேன். நைட்டு ஃபுல்லாக நினைச்ச காரணம் இதுதான். என்ன செய்யற மோடிச்சேக்கு பெட்ரோல் தானே, பெட்ரோலுக்காண்டி போய் இன்னைக்கு 4 மணித்தாலும் 5 மணித்தாலும் சார் நிற்கிறாண்டா உண்மையிலேயே கப்பா வந்து அந்த கஷ்டங்களை புரிஞ்சு நாளை விடிய போடணுன்னு சொன்னால் ஸ்கூலுக்கும் முடியாது. ஒன்றுமே செய்யலாம போயிடும். அதுக்காக தான் நேற்றைய தினம் வந்து வீடியோ பார்த்து நீங்கள் வந்து குழம்பினீங்களும் எனக்கு என்ன இப்படிலாம் செய்கிறாண்டு நேற்று என்ன சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் நான் வந்து எல்லா விஷயத்தையுமே நடந்து கொள்கிறேன். நான் இதுதான் வந்து உண்மையான காரியம். வெறும் மேலாதுன்னு சொல்லி சொன்னேன். நான் 5 மணிக்கெல்லாம் வச்சேன். நான் வெளியில் வந்தோம் சம குளிர். சரி 6:30 ஆச்சுது நான் போக இங்கே இருந்து அப்படி கிட்ட போயிட்டோம். அப்போ இதுக்காக தான் நான் பெட்ரோலை வந்து ரப்பி வைக்கிற காரணம். இன்னும் மேலதிகமாக வந்தாலும் எடுத்து வைக்க வேணும். ஏண்டா நீங்கள் மெட்டாக்களை சொல்லிட்டு நாங்கள் எடுத்து வைக்கிற உடனே யோசிப்பீங்க. அது காரணத்தை நான் உங்களுக்கு சொல்லுறேன். ஏன்னா இனி வந்து நான் ஒரு செக்அப் தான் எடுக்கல, இசிடி அதை வந்து பார்க்கணும்னு சொல்லுவாங்க. இதே துடிப்பேன். எனக்கு இதெல்லாமே புதுசு அனுபவம், எனக்கு தெரியாது. நான் உண்மைக்குமே ஒன்றுக்கும் தேவையென்று போனதில்லை. ஏதோ பேனடோலை போட்டுட்டு நார்மலான முறையில் இருந்துருவேன். ஆனால் இப்போ எல்லாத்துக்குமே போக வேண்டிய சூழ்நிலையாக கிடக்கு. அப்பாவுக்காக தான் அன்றைக்கு தம்பி அப்பாவோட எல்லாம் இருந்து ஐயோ அந்த என்னன்னு சொல்கிறது அந்த என்ன அஞ்சியோகிராம் செய்கிறதுக்கு அப்படியெல்லாம் கணக்கு கதைக்க எனக்கு பயமாகவும் உடம்போட நடுங்க அவனுக்கிட்ட இருக்கு. இப்படி என்னது இப்போ கதைக்க நடங்குது அப்படியெல்லாம் பெறாது கடவுளை, அப்படி ஒன்றும் பெறாது. என்ன அந்த நெஞ்சு குத்துறது இதுன்ற என்ன கொலஸ்ட்ரால் கூடினாலும் கொலஸ்ட்ரால் நெஞ்சு குத்து பண்ணுவீங்க, நெஞ்சுக்கு தானே போய் அடைக்குவாங்களே கொலஸ்ட்ரால் கூடினாலும். அப்படிதான் கிடக்குது, கலைக்குது. சுட்டியலை தூக்கி ஒரு சுட்டியல் அதோட அடிக்கவே கலைக்குது. அப்போ என்னால் வேலை ஒன்றுமே செய்யலாமல் இருக்குது. அப்போ எனக்கு இப்படி வந்துட்டோன்றதை நினைக்க பயமாக கிடந்துச்சு. செடியால் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்றுமே செய்யலாத ஒரு சூழ்நிலை. அதுதான் ஒரு பயம் வர. இப்போ நான் நாளைக்கு வந்து மந்திய ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதாக இருக்கிறேன். அப்படி இல்லைண்டா உங்களோட கதைச்சிட்டு ஒரு ப்ரைவேட் டாக்டர்கிட்ட தான் உண்மையாக ப்ரைவேட் டாக்டர்னு சொன்னால் எல்லாத்துக்கும் காசு இல்லை, கதைச்சி போட்டு வரலாமன்ற ஒரு இது வெளிப்படையா கதைக்கலாம். எதுவுமே படுத்தி போட்டு வந்து சொட்டு சொட்டா குத்தி இழுக்க எனக்கு சத்தியமா எனக்கு பயம். தம்பி 8 மணிக்கு பிறகு சாப்பிடாம இருங்க, வேறு போட்டு போயிடும், அப்படியே வருவிடும். ஐயோ அதெல்லாம் நினைக்க என்னால அதுபோல நினைக்க இன்னும் பயமா கிடக்கு. அதை நினைச்சு இப்ப நாங்க இந்த ரிப்போர்ட்டில் எடுத்துருக்கிறோம். நீங்க நினைக்கிறீங்களா அவங்க பாப்பாங்க, ஆனா மறுபடியும் ஹாஸ்பிட்டல் எடுப்பினோம். அதான் சொன்னேன் இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இந்த ரிப்போர்ட் சரி வரான்னு சொல்லி. ஆனால் எனக்கு கூட ஒரு மாற்றம் அப்படி திடீரென குரல் எல்லாம் மாதிரி என்னென்னு சொல்கிறது கலைக்குது, நெஞ்சு அந்த உடல் வேர்க்குது அப்படி ஒரு இதாக இருந்துச்சு. அதான் தம்பி சொல்லியிருந்தான்
பெரியா கொஞ்சம் கவனமாக தண்டிக்கொள், சாப்பாடு தண்ணியில் குறைச்சி இதண்டது மாதிரி அதில் சாப்பிடாமலும் இருக்கலாம் கிடக்கணக்க விடிய காலமையில வேலை வந்து நாங்க சாப்பிட்ற சாப்பாடு இரவு சாப்பாடு டைமுக்கு எடுக்கணும். நாங்க லேட்டா 10 மணி 9:30 10 மணிக்கு சாப்பிட்றது அது அப்படியே போய் எங்கள கொழுப்பா மாறுமா மேன. முதலாவது வந்து எங்களோட பழக்க வழக்கங்களை நாங்கள் உண்மைக்குமே மாற்றி கொள்ள வேணும். ஏன்னு சொன்னால் கண்ட நேரம் வந்து 9 மணிக்கு 9:30க்கு சாப்பிட்ற ஒரு படத்தை போட்டு அந்த படத்தை முடிய 11 மணிக்கு முடியட்டா படத்தை முடிஞ்சாப்பில் சாப்பிட்றது, 10:30க்கு சாப்பிட்றது அப்படியான இது சில வேளையில வேண்டாமன்றது படுக்கிறது வேணாண்டு படுத்தா ஓகேன்னு அது பிரச்சனை. வேண்டாம் வந்துட்டு படுத்த நாட்கள் தான் கூட சாப்பாடு அது இருந்துட்ட போவுமே அது அந்த டைம்ல சில நேரம் கடை சாப்பாடு வாங்கிருந்து சாப்பிடுறீங்க இல்ல. நான் குறைவே ஆனா அப்படி வந்து கொத்து வாங்கிட்டு எல்லாம் கொத்து வேணும் சாப்பிட மாட்டேன், கடமைக்கு வேண்டும் சாப்பிட மாட்டேன். சரி என்ன செய்யறது, இருந்தாலும் பாப்போம். என்ன ஒரே ஒரு இவருக்கு என்ன பிரச்சனை, நல்லா பொரிச்சு கட்டிச்சு வடுவா காய்ச்சி பொரிச்ச மீன்கள் எல்லாம் பொரிச்சு கொடுத்தா சந்தோஷம். புளி புளி மீன் சாப்பிடணும், மீனை சாப்பிடுறேன் நான் சொல்றேன். நான் பொரிச்சு கேட்கவே நான் சொல்லுவேன் இப்படி எல்லாம் சாப்பிடா இங்க கூடா கூடான்னு சொல்ல கேட்க மாட்டேன். அது பொரிச்சா தான் டேஸ்டா இருக்கும். பொரிச்சு இல்லைன்ட்டு கதைக்கிறேன் மலமண்டு கதைக்கிறாங்களுக்கு தெரியுமோ. அதே நான் சொல்றேன்னா உங்களோட வீட்லயும் இப்படி ஒன்று நடந்து இனிமே உங்களுக்கு நல்லெண்ணெய் தான் சாப்பாட்டுக்கு சேர்க்க போறேன். உங்களோட வீடுலயும் வந்து இப்படி நடந்துச்சுன்னா உடனே போய் செக்அப் பண்ணி எல்லாத்தையும் பாருங்க. அப்புறம் நாளை பின்னுக்கு என்ன போல கவலைப்படாதீங்க. வருத்தமா இல்லாம இருக்கே நாங்க வருஷத்துல ஒரு காண்டாலும் செக் பண்றது நல்லது தெரியுமா. அதான் நேற்று உனக்கு கண்ணனை சொன்னேன், இவருக்கு கிடைக்க செக் பண்ணி பாரு, உனக்கு வேற வேலை இல்லையோ என்ன கேட்டா பாக்குற நல்லதான். நான் அடிக்கடி பாப்பேன் யோசிச்சு கொண்டு இருக்கிறது ஒன்று கேட்டான். என்ன நான் சொன்னேன் அப்படின்ட்டு இப்ப இதுக்கு நான் பயப்பட மாட்டேன். உண்மையான ஒன்றுக்கும் பயப்படையில, இதுவரையும் பயப்படையில. தம்பி கேட்டான், அவங்க கேட்டாங்களே நீ பயப்படுறியோ, நான் ஒன்றுக்கும் பயப்படையிலையாடா. ஆனால் இதை கலைக்குது ஒன்றும் செய்யலாம் கிடக்கு, ஒரு வேலை செய்யலாம் கிடக்கு செஞ்சு கவலையாக கிடக்கு. ஏன்டா நான் எவ்வளவோ தேவைகள் எவ்வளவோ பிரச்சனைகளுக்கு இருக்கிற மண்டேக்க பாருங்க. உங்களுக்கு நான் வீடியோவில் சொல்ல நான் இவருக்கு சொன்னேன் அப்படி டாக்டர் மேலே ரெஸ்ட் எடுக்கணும், நீங்கள் கஷ்டப்பட ஏன்னா கொஞ்ச நாளைக்கு ரெஸ்ட் எடுங்க, நான் குடும்பத்தை கவனிப்பேன் தானே என்று. அது மாதிரி சொல்றது இப்போ புதுசாக துவங்கி இருக்கிற ஒரு வேலை கொஞ்சம் மண்டாலும் கொண்டு போவோம் தானே ஏற்ற மாதிரி போய்கொண்டு இருக்கும். என்ன செய்யறது பார்ப்போம். அப்படி ஒரு என்ன நிறைய வேண்டாம் எங்களுக்கு பிரச்சனை வந்து நிறைய. ஆனால் அதுதான் எனக்கு அந்த பிரச்சனையை நான் வந்து என்னாலேயே முடிக்கலும். நான் வந்து வேலை செஞ்சு என்னால் செய்ய வேணுமென்ற விருப்பம். ஆனால் இப்படி கடவுள் ஒரு என்னன்னு சொல்கிறது சோதிக்கிறார் என்னைக்கு தான் கொஞ்சம் கவலையாக கிடக்குது. ஆனால் என்ன இருந்தாலும் படுக்கைக்காக யோசிக்கவும் கூட ஆண்டுவாங்க. ஆனால் என்ன கண்ணை முடிஞ்சு யோசிச்சா நாங்கள் கிட்ட சாப்பாடு விதத்தையும் விட மற்ற யோசனையாலையும் கொலஸ்ட்ரால் சுகர் எல்லாம் முக்கியமாக எனக்கு இந்த இப்படி இப்போ ரிப்போர்ட்டில் இப்படி வரக்கு முன்னமே எனக்கு வந்து நித்திரை வராமல் விட்டதா. முதலாவது உங்களுக்கு வீட்டில் அறிகுறியாக இருந்தால் ஒரு 6-7 நாளாக சொட்டு நித்திரையுமே நான் கொள்ளையில நோமலாக தான் குத்தவளுக்கிட்ட அது நெஞ்சுக்க குத்தி கொண்டு வந்து புறா அப்படியே ஒரு வேலை செய்ய கலைக்கவளுக்கு அடிச்சு ஒன்றையுமே தூக்கலாமல் கிடந்தது. புறா அப்படியே ஊரால் கொஞ்சம் மாறி கொண்டு வந்துட்டுது. இதான் உண்மை. பார்ப்போம். அப்போ மக்களை என்ன சொல்கிறது, நாளையா வீடியோவில் பார்ப்போம். இந்த மாதிரி ப்ரைவேட் டாக்டர் தம்பியாக்களோட காய்ச்சி பார்க்கல உங்களுக்கு இல்லை எனக்கு வந்து 4 ரிப்போர்ட் எடுத்துறேன். 4 பார்த்துருப்பீங்க, 4 ரிப்போர்ட்டையும் பார்த்துருப்பீங்க. நான் உங்களுக்கு சொன்னதான் எப்படி என்றதையும் வந்து பார்த்துருப்பீங்க. சரி, அப்போ ஃபுல்லாகவே வந்து வீட்டை தான் நிற்க வேண்டியா கிடக்கு. என்றால் வழியில் போய் வேலை செய்ய முடியாது. இதுதான் உண்மை. உடம்பே போக இயலாது. கதைக்கவே கலைக்குதுண்டா வேலை செய்ய இயலாது. இது என்ன போனால் வேலை செய்ய வேணும். அது இல்லாமல் ஒரு உஷாராக இருக்கணும். இருக்கிற எனக்கு இப்படி வந்துட்டு நினைச்சா பெரிய கொஞ்ச நாளைக்கு கொண்டு வர சாப்பிட இந்த கதிரையில் கொஞ்சம் இருங்க பெய்யாமல் ரெஸ்ட் எடுங்க. கொஞ்சம் நீர் நான் கதைக்காம நீர் கதைக்கிறது சந்தோஷமாக கிடக்கு. கொஞ்சம் மூச்சு விடக்கூடிய மாதிரி கிடக்குன்றது மாதிரி உண்மையா இதான் இந்த கதிரையில் சாமான கதிரையில் கொஞ்ச நாளைக்கு ரெஸ்ட் எடுக்கும். என்ன இப்போ வந்து வேலையால் தொழில் எங்களுக்கு வந்து சீசன் தொழில் நாங்கள் ரெஸ்ட் எடுக்கலாம் பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு ஆள் நாங்கள் பழகி வச்சு ஒரு ஆள் எங்களுக்கு ஹெல்ப்பாக இருந்தாலும் மேல் பார்வையாக பார்த்து கொண்டு செஞ்சு கொண்டு இருந்துருக்கலாம். என்ன சின்னலேருந்து நல்லா கஷ்டப்பட்டதானே என்ன தனியை தான் உண்மையிலே வந்து ஒரு மெக்கானிக்கல் தனியை செய்கிறேன் ஃபுல் கஷ்டப்பட்டு தான் செஞ்சது. ஆனால் என்ன சீசன் தொழில் எங்களுக்கு வார மாதங்கள் இப்போ ஏதாச்சும் இந்த மாதங்களில் தான் ஏதாச்சும் வேலை செய்தால் அதுலேருந்து ஒரு கொஞ்சம் காசை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும், வருமானத்தை காணக்கூடிய மாதிரி இருக்கும். இருக்கிற பிரச்சனைகளை என்னெல்லாம் தீர்க்கலாம்னு பார்த்தா அதுக்கிடையில் இப்படி வருதன்னைக்க திருப்ப இருக்கிற தலைமுடியெல்லாம் கொண்டு போட போகுது யோசிக்க. நாங்கள் இந்த ஒரு பக்கத்தால் உழைச்சி கடன்களை கட்டெல்லாம் போகலாம் வேண்டாம். அதுக்குள்ள பார்த்தா கடவுள் கொண்டு வந்து எங்களுக்கு நோயை கொடுக்குற மாதிரி அது மெனசெட்டை மூளையை மைண்ட் செட்டை குழப்பிடும். அதுதான் நாங்கள் நினைக்கிறது ஒன்று நடக்கிறோண்டு. அங்கே அவனை இப்போ உண்மையில என்னன்னு சொல்கிறேன் சொல்லியிருந்தான் நான் என் ஃப்ரெண்டுன்ட்டு. அவன் இப்போ கல்யாணம் கட்டி அவன் கல்யாணத்தை கட்டினா
அப்படி ஒரு ஆசைப்பட்டு வாழ்ந்த வாழ்க்கையை ஒரு நாங்கள் புதுசாக ஒரு மோட்டர் சைக்கிளோ ஒரு வாகனத்தை எடுத்தால் அது அவ்வளோ ஒரு குழுவம் சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி வாழ்க்கையை அவனை அப்படி நேசித்தவன் அவ்வளோ ஒரு சந்தோஷத்தோடு நேசித்தவன். அப்படி உழைக்கலாம் போகலாம் ஒரு புது மோட்டர் சைக்கிள் ஒன்று எடுக்கலாம்ன்ட்டு அப்படி ஆசைப்பட்டு இருந்தவனை கடவுள் கொண்டு போய் கடலில் இப்படி ஆக்கி விட்டார். கடவுளில் சொல்கிறதா பழி யாரில் சொல்கிறதா எனக்கு தெரியல. அவ்வளோ ஒரு ஆசையாக வாழ்ந்தவன் வாழ்க்கையை பாருங்க அப்படின்ற. அப்போ இந்த வாழ்க்கையை அப்போ இந்த வாழ்க்கையே எப்படி என்றதை சொல்ல முடியாமல் போயிட்டு தானே இந்த பொடின்ற வேலைக்கு எடுத்துட்டாங்க. சாமி அங்கே நின்றது நாங்கள் நின்றாங்க வேலைக்கு எடுத்துட்டாங்க. 7:45 பொடி எடுத்துட்டாங்க. என்ன சொன்னால் தண்ணியில் ஊறி கொஞ்சம் மணக்கவலுக்குறதால பொடி எடுத்துட்டாங்க. சரி இருந்தாலும் என்ன செய்கிறது, பரவாயில்ல. இதான் மனுஷனுடைய வாழ்க்கை. நாங்கள் ஒன்று நினைச்சா தெய்வம் ஒன்றை நினைக்குது. ஆனால் ஒன்று இருக்கும் வரையும் சந்தோஷமாக அடுத்தவனுக்கு எந்த விதமான தீங்குமே செய்யாதபடிக்கு நாங்கள் வாழ்வோமா இருந்தால் எங்களோட வாழ்க்கை எங்கேயோ போகும்னு நினைக்கிறேன். நான் அந்த வகையில் ஆனால் யாருக்குமே கேடாக நினைச்சதில்லை, உண்மையோடையுமே நினைச்சதில்லை. இப்போ இப்படியெல்லாம் நடக்குது, எதுவுமே தெரியலை யாருக்கிட்ட சொல்கிறது. யார் அழுது யார் துயரம் மாறும். பாட்டும் என்னதான் செய்கிறது, பாட்டும் கவலையா பாட்டுனா கவலை தான் வருவேன். உண்மைதான். ஓகே மக்களை, அப்புறம் அந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். இந்த வீடியோட கருத்துக்களையும் இப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு 7 மணி ஒரு வீடியோ சந்திப்போம். பாய்.